Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான உடைச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். இது கறி குழம்பே மிஞ்சுகிற சுவையில் இருக்கோங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அப்புறம் எல்லாருமே இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ரஃப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய வேணாம், இது போல் ரஃப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும், டைமும் சேவ் ஆகும், குழம்பும் நமக்கு திக்காக இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் கூட தக்காளி இல்லாமல் இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டைத்துண்டு, 1 ஜாதி பத்திரி, இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம ரஃப்பாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் அது கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்படி வதக்கும் போது ரொம்ப சூப்பர் ஃப்ளேவரில் இருக்கும். இது நல்லா வதங்கி வரத்துக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணுற மசாலா பொருட்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நல்லா அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நமக்கு சுருண்டு வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தக்காளியும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரிங் நல்லாயிருக்கும், காரம் குறைவாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூளோ இல்லை குழம்பு மிளகாய் தூளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி வச்சுக்கலாம். இதுக்காக நான் ஒரு 2 தேங்காய் வந்து மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தாளிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்பு பார்க்கலாம். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் இந்த இடத்துல முட்டையை 1 by 1 உடச்சி ஊற்றி வேக வச்சு இறக்கிக்கலாம். நான் இப்போ தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் விழுது முட்டையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணி நல்லா அதில் கலந்து வரும்படிக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. நமக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உங்கள் தேவைக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக அப்படி உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தனித்தனியாக வெந்து வரும். அதே போல் நம்ம மொத்தமாக உடச்சி ஊற்றணும்னா ஒரு முட்டை கெட்டு போனால் குழம்பும் வீணாகிடும், எல்லா முட்டையும் வீணாகிடும். ஸோ இது போல் நம்ம செஞ்சுக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. முட்டை நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இது போல் முட்டையை கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள், நம்ம முட்டை வெந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கறி குழம்பு போன்ற சுவையில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது போல் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியான குழம்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.